வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலைவுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே.பி. நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டை ஒட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷிஞ்சிரோ கொய்சூமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறி வருகிறது. மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார் குணசேகரன். மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்கே இப்போ ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்தில் ரொம்ப நாங்கள் மூவ் பண்ணால் நாங்கள் வண்டியில் தான் மூவ் பண்ணுவோம், 2 வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டியிலலாம் மூவ் பண்ண மாட்டோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு 2 வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம்னா இங்கேருந்து விஜயபுரில் போய் அங்கேருந்து ஹெட் குவார்ட்டரில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேறு நாங்கள் ட்ரெயினை பிடிக்க வெளியே போவோம். ஆனால் இப்போ ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் 3 வருஷத்தில் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் ப்ரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒலி அகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.